வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். என்னடா ஒரு ஓரமாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அண்ட் இங்கே ஒரு சேர் வேறு எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி நான் மட்டும் பேச போகிறதில்ல. அண்ட் நம்ம கூட நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கக்கூடிய கெஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சரி என்ன இந்த அண்ணா வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அண்ணா வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருக்காங்களே. ஸோ அவங்களெல்லாமும் வந்து நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அண்ட் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிப்பீங்களா? அண்ட் அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டை பிளான் பண்ணேன். அண்ட் ஹியர் டுடே வி ஹாவ் பிருத்வி ஹூ ஸ்கோர்ட் 595 அவுட் ஆஃப் 600 அண்ட் தட் இஸ் 99.2%. அண்ட் அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணார், எப்படி அந்த 595 செக்யூர் பண்ணாருன்றதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அண்ட் எஸ், இட் இஸ் கோயிங் டு பி அ இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட். அண்ட் நீங்கள் இப்படி ஒரு பாட்காஸ்ட்டை பார்த்துருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாமா? ஸோ வாங்க பிருத்வி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ரிக்வெஸ்ட்டா. ஸோ ஹலோ எவ்ரிவன். எஸ் பிருத்வி. I've been walking through the rain, don't know where I'm going. 595 அவுட் ஆஃப் 600. ஸோ இந்த மார்க் வந்து நம்ம உட்காந்து பேசுகிறப்போ ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு சச் கைண்ட் ஆஃப் லெவலில் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் 590 எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் நானுமே வந்து என்னோட டார்கெட் நான் படிக்கிறப்போ வந்து 592 எடுத்தால் அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் வச்சேன். ஸோ நீங்கள் வந்து 595 செக்யூர் பண்ணிக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம் இருந்தவங்க எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றிலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கேட்கணுமா? எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் எல்லாருக்குமே வந்து படிக்க வந்து ஒரு மோட்டோ இருக்கும். ஸோ நான் இதனால தான் படித்தேன், நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் படிக்காமல் இருந்தேன் அண்ட் இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஆஸ் பார்ன் டாப்பராக ஸ்டார்டிங் வந்து நல்லா படிப்பீங்களா, அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்களா, அது ஏன் அப்படின்ட்டு உங்களோட? டியூரிங் செகண்டரி ஸ்கூல், அதாவது பிஃபோர் 6th 7th 8th மோஸ்ட்லி நான் என்ன படித்தேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. ஆஃப்டர் கொரோனா, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நார்மலாகவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல, மற்ற ஃபீல்ட்ஸை விட இதில் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா நார்மலாக. ஓகே. அண்ட் எதனால் 12th இவ்வளோ ஒரு ஹியூஜ் மார்க் லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? 12th ஏன்னா நான்லாம் வளர்ந்தது வந்து 12th நல்லா மார்க் எடுத்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும், ஸோ இந்த காலேஜில் சீட் வேணும்னா இவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ் அண்ட் இன்புட்ஸ்னால இந்த மார்க் எடுத்தீங்க? ஸோ டியூரிங் 10th பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 490 அபோவ் ஸ்கோர் பண்ணணும், அது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். பட் 10th ஸ்டாண்டர்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி 489 தான் ஸ்கோர் பண்ணேன். ஓகே. ஹியூஜ் ஹார்ட் பிரேக் மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்கும், எனக்கு, பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு. ஸோ அப்போதுலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே சுத்தமாக விட்டுட்டேன். பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டியூரிங் 12th. 11th ஜேர்னி எப்படி? 11th ஆவரேஜ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கல. 11th ஸ்டாண்டர்டில் மோஸ்ட்லி நார்மலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது மாதிரி மட்டும்தான் ஸ்கோர் படித்தேன். ஓகே. அண்ட் எஸ், அடுத்து என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது நான் 12th படிக்கிறப்ப எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படியே ஒருத்தரை என்னோடய சர்க்கிள்லேருந்து வெளியே போய் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அட் த எண்ட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்டில் இல்லாமல் போச்சு. அண்ட் நானுமே வந்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸ்னாலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் சரி ரொம்ப ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு யுவர் ஐடியலி குட் இன் யுவர் அகாடமிக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸாகவும் இருக்கலாம் அண்ட் உங்களை டிகிரேட் பண்ண ஃபேக்கல்ட்டிஸாகவும் இருக்கலாம். அண்ட் அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் அதனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணிச்சு? மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான், ஒரு 2 to 3 people அது மாதிரி தான் இருப்பாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் யாரும் கிடையாது, எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரி அதே மாதிரி தான் 2-3 persons இருந்தாலும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. நானும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி குரூப் ஸ்டடியெல்லாம் நல்லா பண்ணதுனால வி டுகெதர் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? எனக்கு வந்து என்ன தான் குரூப் ஸ்டடி பண்ணாலும் இப்போ புரியாத கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு குரூப் ஸ்டடி செட் ஆகும். அண்ட் அதை தாண்டி நம்ம எல்லாமே வந்து ஒன்றா படிக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு அது கூட அக்கம்பெனி பண்ணி போக தெரியாது. ஏன்னா ஒரே ஃபீல் இஸ் நான் எதில் ஸ்ட்ராங்காக இல்லையோ அதுக்கு என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் அண்ட் என்னோடய ஃபுல் டைமை கொடுத்து நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ குரூப் ஸ்டடின்னு வரப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அதை ஒரு ஸ்பீடில் படிப்பீங்க, நான் வந்து ஒரு ஸ்பீடில் படிப்பேன். அப்போது நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா
உங்களை வெயிட்டும் பண்ண வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க மைண்ட் செட்டில் நான் எப்படிப்பட்ட பர்சன்னா ஐ ஃபைண்ட் ஆல்வேஸ் டு சே நோ. ஸோ நீ வந்து அடுத்து போகலாமான்னு கேட்டனா இல்லைடா இன்னும் படிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல என்னோட டிக்னிட்டியும் போகுன்றதுக்காக சரி அடுத்து போகலான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போகும். அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு வந்து குரூப் ஸ்டடி பண்ண கொஞ்சம் செட் ஆகாது. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும்? நாங்கள் குரூப் ஸ்டடினா நார்மல் குரூப் ஸ்டடி கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் படிப்பேன், அவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்பார். இப்போ அவர் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் இந்த கொஸ்டின் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே கொஸ்டின் ஸ்விட்ச் பண்ணும்போது 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 2 எப்படி படிக்கணும்னு. அந்த மாதிரி குரூப் ஸ்டடி. குரூப் ஸ்டடினா 2 பேரும் ஒரே ஈக்குவலாக அப்படி படிக்கணுங்கிறது கிடையாது. ஸ்வாப் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுறீங்க. ஓகே ஃபைன். அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் 12th படிச்சிங்களே, ஸோ உங்களோட அந்த ஹோல் 1 இயர் எப்படி இருந்துச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா அட் த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் 12th உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? அண்ட் அட் த மிட், ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கும், எல்லா போர்ஷனும் முடிச்சிருப்பாங்க, அப்போ உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? அண்ட் நியர்பை டு தி எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ண டேட்குள்ள உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ அதில் நீங்கள் என்னென்னலாம் யூனிக்காக பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இயர்லி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இயர்லியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நார்மலாக அப்பப்போ டீச் பண்ணுறது, அந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணாலே இயர்லி ஸ்டேஜில் நான் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு மிட் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சிலபஸும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் கவர் பண்ணுவாங்க எல்லோரும். மிட் ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிக்கலாம், ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும், அதனாலேயே உங்கள் மார்க்ஸ் பூஸ்ட் ஆகும். ஓகே, இந்த 3 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ எனக்குலாம் எப்படின்னா நான் கடைசி நேரத்தில் நல்லா எல்லாத்தையும் தரவு பண்ணி படித்ததுனால தான் எனக்கு இவ்வளோ மார்க் வந்து பூஸ்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்படி பட்சத்தில் உங்களோட எந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப்? ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டடாக படித்ததுனால அது ஃபர்தர் மோர் லெசன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இதே லாஸ்ட் டைமில் நீங்கள் நிறையா கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில டைம் படிக்க முடியாமல் போகலாம். இன்னும் சிலருக்கு லாஸ்ட் டைமில் தான் சிலபஸே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் படிக்க டைம் இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா கூட இன்ட்ரெஸ்டட்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நீங்கள் வந்து 12th ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல, அப்போது நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து இந்த லாஸ்ட் 7 minutes ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நம்ம இறந்துட்டு வரைக்கும் அந்த ஒரு 7 நிமிஷம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட்குள்ளே ரீகால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி எக்ஸாம் ஹால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்குலாம் வந்து சார் இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம், யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே எல்லாம் ஓடும். அப்படி பார்க்குற பட்சத்தில் எனக்கு அதில் 50% வந்து எல்லாரும் என் மேலே போட்ட ப்ரெஷரும், எல்லாரும் நம்மளை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தான் அந்த பிஃபோர் 7 minutes ஆஃப் தி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட ஹோல் ஜேர்னியில் என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? லைக் வீட்டில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு? மோஸ்ட்லி சொசைட்டல் ப்ரெஷர்ஸ்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்குக்காக. பேரண்ட்ஸ் எதுவும் அவ்வளோக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல கிடையாது. நானாகவே படித்ததுனால they wanted me to take more rest rather than studying. ஓ, அப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு சில் பேரண்ட்ஸ், நீ படித்தா போதுண்ணா அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போது ஆவரேஜாக படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லார் வீட்லேயுமே வந்து படின்னு சொல்லிட்டு சாதிக்கும். ஆனால் அப்படி அவங்க இன்சிஸ்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நைட்டில் படித்தேன்னா எடுத்து வச்சுட்டு தூங்குடா, இதுக்கு மேலே என்ன படிக்கிற, காலையில் படிச்சுக்கலாம், பகலெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டி தூங்க வச்சுருவார். ஸோ அப்படி இருக்க பேரண்ட்ஸ் தான். இப்போது இந்த மாதிரி நிறைய கலெக்டிவ் பர்சன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப சில்லாக இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வருதா? அப்படி இல்லைனா என்ன தான் இன்சிஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இன்சிஸ்ட் பண்ண வந்து வெறுப்பு அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட். உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எனக்கு பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால நான் அதிகமாக படிக்க தான் செஞ்சேனே தவிர ரெஸ்ட் எடுக்க போகல. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால. பட்டு அது மாதிரி பேரண்ட்ஸும் நிறையா படின்னு அது மாதிரியும் சொல்லக்கூடாது இல்லை. கரெக்டு. எனக்கு எப்படி தோணுன்னா, எங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீ படிக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் படிக்கணும்னு தோணும். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆஸ் வைஸ் வர்சா ஃபார் மீ. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட வாழ்க்கையில் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ நிறைய பேர் படின்னு சொன்னால் அந்த வெறுப்பு வரும்ல, அந்த வெறுப்பு வராதும்
நம்ம பேரண்ட்ஸ்கிட்டயும் ஒரு 50% இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இப்போது இட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த வீடியோன்னே சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்டில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ரேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் பேசிக்கலி நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே 550+ செக்யூர் பண்ணிடுவாங்க. அண்ட் 580 வரைக்கும் கூட தாராளமாக செக்யூர் பண்ணிடுவாங்க. அண்ட் above the 580 அப்படின்ற ஒரு செக்ஷன் வருதுல்ல, அதுதான் வந்து கஷ்டமான விஷயம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, வாட் மேக்ஸ் தெம் டிஃப்ரெண்ட் டு செக்யூர் such high marks when comparing to the students who are in the category of scoring 550 to 580. ஸோ அந்த 580 தாண்டி எடுத்திருக்கீங்க. 595னா அப்போ அந்த 580யோட 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்களா? ஸோ வாட் ஆர் த சீக்ரெட்னு சொல்ல முடியாது, டாக்டிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் that made you to score such huge marks? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் மே இந்த மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அது மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ குவார்டர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 7, 11 சாப்டர்ஸ் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி மிட் டேர்முக்கு ஸ்டார்டிங்லேருந்து 1, 2, 3 படிச்சிருப்போம். இப்போது குவார்டர்லி எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ½ டே ஆர் 1 டே தான் இருக்கும். இதுலேயும் நம்ம ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசனில் ஸ்டார்ட் பண்ணோன்னா 11th லெசனில் இப்போ படிக்க முடியும் நம்மளால். ஆமாம். ஸோ அதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. கொஞ்சம் பேக்லேருந்து வாங்க. ரிவிஷன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் தான் நமக்கு முக்கியம். குவார்டர்லி மார்க்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதனால் போர்ஷன்ஸை அதிகமாக கவர் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம்லாம் மோஸ்ட்லி ½ டே தான் டைம் இருக்கும். அந்த டைம்லாமே நம்ம அதிகமாக போர்ஷன்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போது லாஸ்ட் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ கவர் த போர்ஷன்ஸ். இதை தாண்டி உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ், இது நான் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், அது எனக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு. மோஸ்ட்லி ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் நம்ம டிஎன்எஸ்சிஆர்டி சிலபஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா மார்க் தான் கம்மியாகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கிறத அப்படி எழுதுகிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களோட ப்ரிப்ரேஷன் மட்டும் யூனிக்காக பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஸ் அ ஹோல் எல்லோரும் போகிற மாதிரி நம்ம போகாமல் ரிவிஷன் பண்ண ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் லேக் ஆச்சுனாலும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல வரீங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி கூலாக நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்களே. ஸோ உங்கள் மைண்ட் செட் பிஃபோர் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த எக்ஸாம்ஸ், அந்த டியூரேஷனில் உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சு? அண்ட் நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணீங்களா? இப்போ நான் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், 580 மேலே வந்துடும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸில் ஒரு நிம்மதியாக இருந்தேன். அது மாதிரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ as I said before, 10th மார்க்ஸ் கம்மியானதுனால நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதவே சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை. வந்த மார்க்கை பார்த்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி நர்வஸாக இல்லை. மோஸ்ட்லி எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்க, பட் ட்ரை யுவர் பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட். அதனால் மோஸ்ட்லி நார்மலாக ஃபீல் ஆகுச்சு. நர்வஸ்னஸ்ஸே தேவைப்படாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே. அண்ட் ரிசல்ட் டே அன்னைக்கு அந்த கரண்ட் மார்னிங் இருக்கும்ல, 9 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் நீங்கள் எழுந்ததாலும் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அண்ட் அப்போது உங்களோட மைண்டில் என்ன இருந்துச்சு அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு அண்ட் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு? உங்களோட பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ்? லைக் பேரண்ட்ஸ் ஆர் ஹாப்பி. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்காதனால நான் நியூட்ரலாக தான் எப்போ போல தான் நார்மலாக சுற்றிட்டு இருந்தேன். ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எல்லோரும் ஹாப்பி, டீச்சர்ஸ் எல்லோரும், பிரின்ஸிபல் எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கொஹரன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜெனரிக்காக வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இஃப் வி டைவ் டீப் இன் டு தோஸ் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், உங்களோட எக்ஸாமில் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க? லைக் பேப்பர்ஸ் கொடுக்குறப்ப நாளாக வந்து என்ன பண்ணுவேன்னா, பேப்பர் வாங்கினோடனே டோட்டல் போட்டு பார்க்கணும், எவ்வளோ டோட்டல் வருது, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பேன். அப்படி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? நான் மோஸ்ட்லி பேப்பர் வாங்கின உடனே டோட்டல் மார்க்ஸ் பார்ப்பேன். அதை பார்க்காம யாரும் இருக்க மாட்டோம் இல்லையா? டோட்டல் மார்க்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்ப்பேன். அது நம்ம பேப்பரில் மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேப்பரையும் வாங்கி மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், மார்க்ஸ் தான் செக் பண்ணுவோம், யார் ஹையஸ்ட் மார்க், யார் லோவஸ்ட் மார்க். அது மாதிரி. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அது மார்க்ஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவங்க எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நாம் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை தான் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அது வந்து ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும்ல. இப்போ மேக்ஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய மறக்கிறத அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் உங்களோட டைம் அதிகமாக சேவ் பண்ணணும். ஸோ அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இதை ஃபாலோ பண்ணால் யூ கேன் அட்லீஸ்ட் பி 1% பெட்டர் ரேதர் தென் த ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் அந்த மாதிரி என்ன ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸோ மெயின் பிசிஎம் மட்டும் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா
மோஸ்ட்லி கான்செப்ட் ரிலேட்டடாக அதே ஃபார்முலா அதே சம் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சம்ஸை ஸ்டார்டிங்லலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ப்ரெஷர் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பார்க்குறதுல யூஸ் கிடையாது. மோஸ்ட்லி இப்போ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே சம்ஸாக தான் வருது இல்லையா, அதனால நம்ம கான்செப்ட் கவர் பண்ணும்போது அதே ரிலேட்டடாக இருக்க போகுது சம்ஸ். அதனால் அதை ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் சப்ஸ்டியூட் மாதிரி தான் இருக்கும். ஹையஸ்ட்டாக ஜி லெவலுக்குலாம் இல்லையே நம்ம புக்கில். அதனால் அந்த சம்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் சென்டம்னே வச்சுக்கலாம் சம்ஸ் ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிட்டீங்கன்னா. அப்புறம் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தியரியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தியரி மாதிரியே படிச்சுக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது வந்து எல்லோரும் டஃப்புங்கிறீங்க, ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக அதுதான் இருக்கும். இருக்கிற எல்லா சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போதும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஸ்டெப் அஹெட் எல்லோரும். ஓகே ஃபைன். இப்போ மேத்ஸ் பார்த்தீங்கன்னா ரேதர் தென் மெமரைசிங் த ஃபைனல் ஆன்சர்ஸ் மெத்தடு தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரியேட்டடாக கேட்குறாங்க. அதுவும் ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து கேட்குறது கிடையாது. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் மெத்தடை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் ஒரு அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் மெத்தட் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற மெத்தட் மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. ஸோ நான் சில சப்ஜெக்ட்ஸ் கேட்பேன். ஸோ திஸ் ஆர் தட்டில் நீங்கள் அந்தந்த ப்ரெஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ இட் வில் பி a fun element தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when it comes to scoring, language or PCM? PCM. Tamil or Maths? Maths. Maths or Physics? Maths. Maths or English? Maths. Maths or Computer Science? Maths. Maths or Chemistry? Both. You have to choose one. Chemistry. Chemistry. அப்போ உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரைட்? யா. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு இதில் ஃபேவரட் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டர் இல்லை. அண்ட் எதனால் கெமிஸ்ட்ரி? வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நிறைய பேர் கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே அலருவாங்க. அண்ட் எனக்குமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அச்சச்சோ அப்படின்ட்டு தான் இருக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறுச்சு? எங்கள் மேம் நல்லா டீச் பண்ணுவாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்து. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் எப்படின்னு தெரியல, 2 பேருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அதனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக படிச்சதுன்னா எங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஓகே. when it comes to எங்கள் ஸ்கூல்லையே எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்தளவுக்கு டீச் பண்ணாங்க எங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிஃபோர் கெமிஸ்ட்ரி நீங்கள் மேக்ஸ் தான் அதிகமாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்தீங்க. தென் ஒய் மேக்ஸ்? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கும் எல்லோரும் 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணி 12th ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் 11th பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அந்த டைம்லேயே 12th மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டு படிச்சுட்டேனான்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக மட்டும் கவர் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு, இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். அதனால் மற்ற சப்ஜெக்ட்டு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால ஒரு ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் மேக்ஸு கரெக்டான டைமில் படித்ததுனால மேக்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோரிங். ஓகே. அண்ட் ஃபாலோயிங் திஸ் நம்ம இன்னும் டீப் டைவ் பண்ணோம்னா எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த டியூரேஷன் இருக்குல்ல, நம்ம காலையில் 10 o'clock to 1:15 வரைக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த டியூரேஷனில் அந்த இருக்கிற 3 ஹார்ஸ்மே நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணுவீங்க? இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான டவுட் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பொறுமையாக டைம் எடுத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக ஒவ்வொரு கொஷினுமே வந்து டீட்டெயில்டாக அவங்க படித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எழுதி அப்படி எழுதி கவர் பண்ணி இப்போது 1:05 பேப்பர் கொடுக்கணுன்னா 1:03 1:04 தான் முடிச்சு பேப்பர் அப்படி தரணுமா? அப்படி இல்லைனா வந்து 3 or 15 minutes முடிச்சுட்டு அந்த 15 minutes பேப்பரை செக் பண்ணி தரணுமா? அப்படி இல்லைனா இருக்கிறதுலே கடகடன்னு எழுதிட்டு அந்த கொஷின் என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு கடைசி ஒரு அரை மணி நேரம் 40 minutes வந்து செக் பண்ணணுமா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் 15 minutes கிளியராக முடிச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய மெத்தட் என்ன? அண்ட் அதனால் ஏன் அதை ஃபாலோ பண்ணால் பெட்டர்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே மோஸ்ட்லி 1 marks பார்க்காதீங்க. பேஜ் திருப்பிட்டு 2 marks 3 marks 5 marks எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, அது பிக்காக இருக்கா ஸ்மாலாக இருக்கா, உங்களுக்கு எப்படி எவ்வளோ கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கு
அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் எவ்வளோ டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 மார்க்ஸ் லாஸ்ட்டு கொண்டு போக வேணாம்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேயே 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்பர் அந்த ஆப்ஷன் கோட் அதை எழுதிடுங்க. தெரியாத கொஷின் எது வந்தாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இனிஷியல் அது படிக்கவே வேணாம். அது புக் நீங்கள் படித்தது இல்லை ஏதோ க்ரியேட்டட் அது மாதிரி தெரிஞ்சுனாலே நீங்கள் அதை மைண்டை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிவிட்டு சப்போஸ் ஈஸியாக கொஷின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சனாலும் அட்டம் பண்ணால் அது ராங்காக போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மைண்ட் டக்குன்னு பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அது வேறு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாமே இனிஷியலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல் எக்ஸாமையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி கிரியேட்டட் கொஷின்ஸ் அதெல்லாம் வரும்போது மைண்டு கிளியர் ஆகிரும். அதுவும் நீங்கள் ரேண்டமாக உங்கள் மைண்ட்ஸோட பண்ணக்கூடாது. அந்த லெசனோட ஸ்டார்டிங்லேருந்து என்ன கான்செப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் வந்து படித்தோம், அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் படித்தோம், அது மாதிரி ஒவ்வொன்றா திங்க் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு கான்செப்டில் அந்த கொஷின் லாக் ஆகிடும். அப்போ அது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ டைம் அலோகேஷன் பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே 2 மார்க்ஸ்க்கு 20 மினிட்ஸ், 3 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க நிறைய மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில். பட் அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. பிகாஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின் தான், டிபெண்டான கொஷின் பேப்பர். சில டைம் 5 மார்க்ஸில் எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக கேட்டாங்கன்னா அதுதான் ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். 3 மார்க்ஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின் பேப்பர். நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு டைம் படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுக்கு எவ்வளோ டைம் அலோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 15 மினிட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகும். அது விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு நியர்லி 5 மார்க்ஸ் போச்சுன்னே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எரர் மாட்டோம் நமக்கு. கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம் டைமில் செக் பண்ணாமல் இருந்ததுனால நீங்கள் மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாமில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பண்ணியிருந்தால் இந்த மார்க்ஸ் வந்திருக்காது. ரேதர் தென் உங்களோட ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸில் பிளண்ட்டாக இப்படி ஒரு நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நானும் வந்து வேறு கொஷின் நம்பர் போட்டு வேறு கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருப்பேன். கொஷின் படிக்கிறப்ப வேறு கொஷின் படிச்சிருப்பேன், அதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது பெருசாக மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கொஷின் இருக்குது, இது இதை விடவே ரொம்ப மோசமான ஆன்சர் தான். இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுவும் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஈத்தீன் கூட பேஸ் ரியேஜென்ட் போட்டால் கிளைக்கால் வரும். ஓகே, ஆமாம். இவங்க கேட்டது வந்து ஈத்தீன் ஹவு டு ப்ரிப்பேர் ஈத்தீன் ஃப்ரம் கிளைக்கால்னு கேட்டிருந்தாங்க. சரி, கிளைக்கால் ஃப்ரம் ஈத்தீன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்தல சைடு கிளைக்கால் போட்டுட்டு நடுவில் பேஸ் ரியேஜென்ட் போட்டு இந்தல சைடு ஈத்தீன் வர மாதிரி எழுதி வச்சிட்டேன். அதை செக் பண்ணியிருந்தால் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது இவ்வளோ மோசமாக மிஸ்டேக் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஃபைன், மேக் சென்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களோட ஓவரால் ஜேர்னியுமே எனக்கு புரிஞ்சு. இன்னொரு ஃபைனல் கொஷின் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் அதில் நீங்கள் போகிற எஃபர்ட்ஸையும் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற ஃபேக்கல்ட்டி டீச்சர் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற அர்த்தம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டை பிடிக்கும்னா எனக்கு அப்போ அந்த சப்ஜெக்டோட ஃபேக்கல்ட்டியும் பிடிச்சிருக்கும். அந்த ஃபேக்கல்ட்டி பிடிச்சதுனால தான் நான் அந்த சப்ஜெக்ட்க்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவேன். அதனால தான் எனக்கு மார்க் ரிசல்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த பாயிண்ட் கரெக்டாக அதை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? 100% அது கரெக்ட். டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த சில சப்ஜெக்டில் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எங்கள் மேம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போ கேட்டு எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால் கெமிஸ்ட்ரி நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. மேக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேம் அதே மாதிரி தான். எனக்கு மோஸ்ட்லி நான் புக்லுக்கெல்லாம் கவர் பண்ணுறதுனால க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா சொல்லி கொடுத்து அது மாதிரி லேர்ன் பண்ண வச்சாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் ஓகே. ஃபிசிக்ஸ் மேம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் ஒரு டே நான் ஸ்கூலுக்கு போனதுனால தான் ஃபிசிக்ஸில் நான் மார்க்கே வந்துச்சுன்னு. இல்லைன்னா நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கவே முடியாது. பிகாஸ் நான் லாக் பார்க்கவே இல்லை, லாக் டேபிள் இந்த சம்ஸ் போடுறது. லாஸ்ட் நாள் என்ன நினச்சுன்னு தெரியல, அன்றைக்கின்னு பார்த்து ஸ்கூலுக்கு போனேன். மேம் கரெக்டாக வந்து உனக்கு லாக் தெரியுமா பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். அதனால மேம் வந்து லாக் டேபிள் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கவனிக்கவும் கிடையாது. சம்வாட் 1 or 2 பாயிண்ட்ஸு மட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக டிவிஷன் பண்ணுற மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, நான் டிவிஷன் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1.5 hours அந்த சம்முக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டிவிஷன் மாற்றி லாக் மாற்றி கரெக்டாக அப்படின்ட்டு இது பண்ணுறதுக்கு. பிகாஸ் லக். இப்போ நான் ஸ்கூல் வராமல் இருந்ததுனால லாக் பார்த்துருக்க மாட்டேன், அந்த சம்மை அட்டன் பண்ணியிருக்க முடியாது. இட் மே பி எ மிஸ்டேக் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸோட அந்த நடுவில் கேப் இருக்கும்ல, 3 நாள் ப்ரிப்பரேட்டரி டைம்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் ஸ்கூல் போக மாட்டிங்களா? ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஓகே, நான் வந்து 1 day or 2 day
போனேன். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா 6 days கேப் வந்ததுனால ஸ்கூல் போய்க்கலாம், அங்கேயும் மோஸ்ட்லி பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அதனால போய்க்கலான்னு ஸ்கூலுக்கே போயிட்டேன், வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. மேக்ஸ் வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் லீவ் போட்டேன். பட் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன் டே கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிடுவேன். எங்களுக்குலாம் வந்து கம்பல்சரி ஸ்கூலுக்கு வரணுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுவேன். நிறைய ஸ்கூல்ஸில் அப்படி தான் இருக்கும். எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது ப்ரிஃபரபிளோ அதுதான் பெஸ்ட்டு. மோஸ்ட்லி லீவ் போட்டு படிக்கிறவங்க டிஸ்ட்ராக்ஷன்லாம் படிச்சிருவாங்கன்னா ஓகே, பட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சவங்க அவங்களே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் டைமில் அவங்களே வந்துடுவாங்க மோஸ்ட்லி. ஆமாம், நம்ம இந்த ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்றது ஒரு பெரிய மேட்டர். அண்ட் எந்த கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை இது வரைக்கும் எஸ் யூ ஆர் டிஸ்ட்ராக்டட்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சிருக்கு? அண்ட் எதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ரேரான டைமில் தான், அதுவும் எனக்குலாம் ஃபோன் இருக்காது. நம்ம வயசில் எப்படியோ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப தனி ஃபோன்லாம் இருக்காது, வீட்டில் அம்மா ஃபோன் இருக்கும். காலையில் எழுந்தனா கொஞ்ச நேரம் ரீல் பார்ப்பேன், ஒரு 2 ரீல் வரதுக்குள்ள டைம் ஆச்சு கிளம்பி வேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிடுவேன். ஸோ எனக்கு பெருசாக என் லைஃப்பில் 12th லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று கிடையாது. ஏன்னா என்னோட ஸ்கூல் டைமிங் வந்து காலையில் 7:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட் 8 o'clock தான் முடியும். வீட்டுக்கு வர 8:30 ஆகிடும். சாப்பிட்டு இருக்கிற ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வேர் கம்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் யோர் ஜர்னி? அஃப்கோர்ஸ் மொபைல் தான் எல்லாத்துக்கும் வர மொபைல். I used Instagram even in 10th standard, but I was never distracted like now. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து அப்பப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் அதே மாதிரி தான் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் தான் மோஸ்ட்லி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானே அது பண்ணியிருக்கேன். நிறையா யூடியூப் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் டெய்லி போடுற ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி படுத்துங்கிடுவேன். அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு வச்சு பார்த்தா இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு படுத்துங்கிட்டு படிக்காமல். ஸோ அது 12th வந்து மோஸ்ட்லி அது மாதிரி வேணுங்கிற சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரிப்ஷனில் வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனே நம்ம ஒரு மாதிரி என்ன போட்டிருக்காங்க ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணும்ல. ஒரு சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் போடணும்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்தராக வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். எஸ், இப்போ என்ன பேசுகிறப்ப எனக்கு இன்னொரு மேட்டர் ஞாபகம் வருது, டிசிப்ளின் வர்சஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஆல் டுகெதர் ஒன்று இருந்தால் ஒன்று ஆட்டோமேட் ஆகி போகும். ஸோ when it comes to discipline versus motivation, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோவும் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிட்டு தூங்கிட்டுன்னு சொல்கிறீங்களா? ஸோ எது உங்களுக்கு மேண்டட்ரியான ஒரு விஷயம், டிசிப்ளினா மோட்டிவேஷனா? டிசிப்ளின் இருந்தால் போதும், மோட்டிவேஷனுங்கிறது அவ்வளோக்கா தேவைப்படல எனக்கு. பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒரு 3 days நான் ஏர்லி மார்னிங் தான் படிப்பேன். வீக்லி ஒரு 3 days ஆர் 2 days ஏர்லி மார்னிங் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். அது ஃபினிஷ் ஆச்சுன்னா அப்புறம் மோஸ்ட்லி அது கண்டினியூஸாக பண்ணக்கூடாது, டயர்ட் ஆகிடுவோம். 1 day விட்டு 1 day அது மாதிரி ஏர்லி மார்னிங் படிச்சிடுவேன். பட் அதனால் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்தால் அப்படின்னு சொல்லிப்பேன். ஓகே ஃபைன். அண்ட் உங்களோட டைமை நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலி நீங்கள் மார்னிங் பர்சன் சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு டே இருக்குன்னா அந்த டேயில் உங்களோட ஃபுல் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ஆக்சுவலி படிப்பீங்க? இப்போது நிறைய பேர் வந்து இத்தனை மணி நேரம் படிப்புன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. அண்ட் நானுமே கடைசி 3 மாதத்தில் 15 மணி நேரம் 17 மணி நேரம் படிச்சிருக்கேன். ஏன்னா பெருசாக நான் ஸ்டார்டிங்கில் படித்ததில்லை, எல்லாமே கடைசி ஃபேஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்டில் தான் நான் படித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் எவ்வளோ டைம் ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களோட ஸ்கெடியூல் என்ன இருந்துச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி இந்த டாபிக் கவர் பண்ணணும் அந்த மாதிரி தான் போவேன். அது சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்காவது கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால் எவ்வளோ ஹார்ஸ்ன்னு நான் அவ்வளோக்கா நோட் பண்ண கிடையாது. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபுல்லாமே படிக்காமலாம் இருந்திருக்கேன் மொபைல் வச்சுட்டு. பட் இது ஒரு வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே படிச்சுட்டு இருந்திருக்கிறேன். ஸோ அது மாதிரி நடுவில் டயர்ட் ஆகிடுச்சுன்னா கூட 1 day லீவ் போட்டு தூக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, தென் கண்டினியூஸாக இவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு பண்ணணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி நிறையா பேர் எனக்கு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஸ்கெடியூல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தயர் ஓன் மைண்ட் செட் தான். அவங்களுக்கு இந்த டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த டாபிக் படிக்கிறதுக்கு இன்னொரு டைம் ஆகும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் கம்பேர் பண்ணக்கூடாது, இது மாதிரி யூடியூப்பில் மற்றவங்க சொல்கிற டைம் டேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற டைம் டேபிள் அவங்க தானே போடணும். கரெக்டு தான். ஸோ அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அதே சேம் மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுறேன். அண்ட் when it comes to கோச்சிங் வர்சஸ் செல்ஃப் ஸ்டடி, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணீங்க, இதில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது?
செல்ஃப் ஸ்டடி தான் நான் மோஸ்ட்லி பண்ணேன். பட்டு நம்மளுக்கு வேண்டிய டைமில் சொல்லித்தரணும்னு டீச்சர்ஸும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் ஏர்லி மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு யூடியூப் யூஸ் பண்ணிட்டேன். மேக்ஸ்லாம் யூடியூப் யூஸ் பண்ணிட்டேன் நான். பட்டு கோச்சிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் டீச்சர்ஸுங்கிறதும் அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவில் டீச் பண்ணுவாங்க. யூடியூப்பில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். மூணும் வேணும்னு தான் சொல்லுவேன் மோஸ்ட்லி. இப்போ நம்ம டிஃபிகல்ட் டாபிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கூல்லையும் லிசன் பண்ணணும், யூடியூப்லேயும் எதுக்கும் ஒரு டைம் பார்த்துக்கணும். பிகாஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க, இவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்த்தா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ரெண்டு சைடும், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி ரெண்டும் பார்த்துட்டோம்னா நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும், அந்தளவுக்கு கொண்டு போயிடும். ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலோட மொத்த அந்த ஜேர்னி அண்ட் நம்ம என்ன ஒவ்வொரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ணுவோன்றதையும் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் சம் ட்ரான்சிஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. லெட்ஸ் கெட் இன் டு தி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், காலேஜ். ஸோ ஒரு பெரிய டிசிஷன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும். நம்ம எந்த காலேஜ் சேர்றோம், என்ன கட் ஆஃப் வச்சு எந்த காலேஜில் சீட் எடுத்து எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறோம், என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், அது எல்லாமே பெருசாக நம்ம லைஃப்பை மொத்தமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட ரிசல்ட்ஸ் வரப்பவே நான் இதை தான் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா, இல்லை ஒரு ஆசிலேட்டிங் மைண்டில் தான் இருந்துட்டு, இல்லை நான்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தாங்க. பட் இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி சினாரியோஸ்னால இன்ஜினியரிங் எடுத்தேன். அண்ட் இது எடுத்த பிறகு ஒரு மாதிரி பிடிச்சி போயிட்டுருக்கு. ஸோ இட் வெண்ட் ஆல் குட். அது மாதிரி நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஹவு இட் வெண்ட்? அட் பிகினிங் நான் டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பயாலஜி எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. அதனால் ஐ டுக் அட் ஸ்டார்ட் ஐ டுக் பயோ. இன் ஆஃப்டர் 1 day ஐ ஷிஃப்டட் டு சிஎஸ் மேக்ஸ். ஓகே ஃபைன். அண்ட் ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்துச்சு? இன்ஜினியரிங் அதில். ஸோ இப்போ ஓகே, லெட்ஸ் பிரேக் இட் டவுன் டு சிம்பிள் திங்ஸ். ஒய் இன்ஜினியரிங் அண்ட் ஒய் பர்டிகுலர்லி சிஎஸ்சி? ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்தும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே கவர் ஆகும் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு 2 yearsல. அதனால் இன்ஜினியர்ஸ்னாலே எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறது இன்ஜினியரிங். ஸோ ஐ டுக் இன்ஜினியரிங். அண்ட் ஒய் பர்டிகுலர்லி சிஎஸ்சி? I was very much interested in cyber security, so the right way is to take CSC. ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய கொஷின், எல்லாருமே வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வராங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள நிறைய மைண்ட் செட் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் நிறைய ட்ரான்சிஷன்ஸுமே நடக்கும். லைக் இன் கம்பேரிங் டு ஸ்கூல், காலேஜில் நான் இந்தந்த பிரச்சனைலாம் பார்த்தேன், இங்கேருந்து இந்த ஸ்டேட்க்கு என்னால் சீக்கிரமாக மாற முடியலன்னு சொல்லியிருக்கோம். அப்படி நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ண ட்ரான்சிஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? ஸோ ஸ்கூல் டு காலேஜ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சிலபஸ்லாம் கண்டினியூ ஆகாத பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். எவ்ரி திங் வாஸ் 1% கூட, ஈவன் 1% கூட ஸ்கூல் கம்பேர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு போவோம்னா, இன்றைக்கி டீச் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாவது இன்றைக்கி ஈவினிங் கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீச் பண்ணது அது எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். வீக்கெண்டில் தான் அதை படித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. பட் அட் த சேம் டைம் நம்ம காலேஜுங்கிறதுனால ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதும் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இல்லை லைக் காலேஜ் ஆம்பியன்ஸ் வர மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்கூல் ஆம்பியன்ஸ் வர மாதிரி இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் எல்லாரோட அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதுவுமே பெருசாக மாறும். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் தோணுச்சு. அது மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க இந்த காலேஜ் வந்து? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஓப்பனாக இருப்போம், இது படித்தோம் அது படித்தோன்னு பேசிக்குவோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்குவோம். பட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி மோஸ்ட்லி யாரும் ஓப்பன் அப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீலிங். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், திக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் யாரும் அவங்க பர்சனலாக பண்ணுறது யாரும் கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஓகே. அண்ட் இதெல்லாம் நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலி நான்லாம் ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து ஒரு 6 மாதம் வச்சு எனக்கு. ஸோ இப்படி தான் எல்லோரும் இருப்பாங்க, அந்த எல்லாருக்கிட்டையும் இந்த டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும், இவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்றத நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. நீங்கள் அதை எப்படி ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஈஸியாலாம் அடாப்ட் பண்ணல. எங்களுக்கு இப்போ 6 months ஃபஸ்ட் செம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ தான் நாங்களும் அந்த மைண்ட் செட்டில் வந்திருக்கோம். ஃபைன். அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்கூல் டு காலேஜ் இவ்வளோ கம்மி தான்? அதிகம். அப்போ அந்த அதிகமான விஷயம் என்னன்னு சொன்னால் வில் பி ஃபைனில்
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சிலபஸ் கவர் பண்ணணும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், காலேஜ் டைமிங், இது எல்லாமே கம்பேரிங் டு ஸ்கூலை விட இன்னுமே ஹெக்டிக்காக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுலேயும் நம்ம ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் அது மாதிரி எதுவும் டெவலப் பண்ணிக்கணுங்கிற நினச்சி கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நம்ம தான் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இட் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் டஃப். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய டவுட் என்னென்னா, அதாவது இப்போ ஸ்கூல் முடிச்சு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அந்த மீன் டைமில் அந்த ஒரு 3 months இல்லை 5 months இருக்கக்கூடிய கேப்பில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ட் என்ன பண்ணால் காலேஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் நான் இதை பண்ணியிருந்தேன்னா காலேஜில் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கலாம், மற்றவங்களோட ஒரு பர்சன்டேஜ் நான் மேலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண மேட்டர் இருக்கும்ல, அது என்ன? ஆக்சுவலி அந்த 4 மாதத்தில் என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஒன்றுமே பண்ணக்கூடாதா? ஏன்? ஃப்ரீயாக என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக என்ன இருக்கோ அந்த அதாவது ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிராயிங், பெயிண்டிங், ஸ்டோரி புக்ஸ் ரீடிங், இல்லை ட்ராவல் பண்ணுறது, அது மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணணும் உங்கள் இந்த 3 months கேப்பில். பிகாஸ் இந்த மாதிரி ஃப்ரீனஸ் இன்னும் உங்கள் லைஃப்பில் எப்பவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஈவன் காலேஜ் லீவு ஆனாலும் சரி, இல்லை காலேஜ் முடித்த டைம்ல ஆனாலும் சரி, ஆஃப்டர் டியூரிங் ஜாப் டைம் ஆனாலும் சரி, இவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் எப்பவுமே இருக்க போகிறது கிடையாது. 1% கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அளவுக்கு ஒரு ஃப்ரீ டைம் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4 months தான். ஸோ நீங்கள் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இந்த 3 months மெமரிஸ் தான் க்ரியேட் பண்ணும். கரெக்டாக தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலேஜோட ஸ்டார்டிங் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் வாட் இஸ் த திங், நான் காலேஜ் பற்றி இவ்வளோ ஒரு ஹைப்பில் இருந்தேன், இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, அது என்ன விஷயம்? இந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்க சினிமா தேட்டர் மாதிரி. ஆமாம், ரோஸ்லாம் இருக்கும், ரோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ்லாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஸ்கூல் கிளாஸஸ் மாதிரியே தான் இருக்கும். கிளாஸஸ் போகிறதும் அது மாதிரி தான் போகும். ஈவன் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day அட்டெண்டன்ஸ் தான். இங்கே பீரியட் டு பீரியட் அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோக்கா வேணாம் சினிமாவில் வர மாதிரிலாம். எப்பயுமே சினிமாவில் இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி ஃபைன். அண்ட் காலேஜில் நீங்கள் இன்னொரு பெரிய வித்தியாசமாக என்ன ஃபீல் பண்ணலான்னா, வீட்டில் இருக்கப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வீட்டிலேருந்து ரெடியாகி போவீங்க. அண்ட் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வீட்டில் பார்த்துப்பாங்க, உங்களுக்கு நேரத்துக்கு எல்லாமே சாப்பிட கிடச்சிரும். அண்ட் எல்லாமே கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நியூட்ரிஷன் வைஸும் வந்து நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. படிக்கிறப்ப அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் காலேஜ் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட செல்ஃப் டயட் அது எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இதனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சு? ஆக்சுவலி when I came to hostel, the very first week எனக்கு I'm not feeling well due to food. ஸோ அது வந்து நீங்கள் பிஃபோர் காலேஜ் வரக்கு 1 week முன்னாடியிலேருந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அது மாதிரி முதல்லேருந்தே அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டடி டைமில் உங்களுக்கு மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இருந்து பழகணும். ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய மேட்ரு என்னென்னா, நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறதுனால அது எனக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக தான் சர்வ் பண்ண போகுது. உங்களால் ஸ்கூலில் படித்த மாதிரி ஈவன் யுவர் ஸ்கோர் 595 ஸ்கூலில் படித்த மாதிரி உங்களால் காலேஜில் படிக்க முடியாது? ஸோ ஸ்கூலில் படித்த மாதிரியே நம்ம காலேஜில் படித்தாலும் பட்டு ஃபைனல் எக்ஸாம் டைம்ஸ்லலாம் அவங்க எதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது டவுட் தான். ஈவன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி கேட்பாங்க, இதுலேருந்துலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனாலும் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிட்டு போனாலும் அங்கே கடைசியில் கேட்குறது பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணதாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். பட் அதை வந்து நம்ம பெரிய விஷயமே எடுத்துக்காமல் நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி படித்தோம்னா நம்மளுக்கு மார்க்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாகவும் இருக்கும். இல்லைன்னா மார்க்ஸ் ரொம்ப லோவாக போகும். நம்ம பார்த்துக்கணும் அதை. எஸ். உங்களால் பர்டிகுலர்லி கம்பேர் பண்ணுறப்ப ஸ்கூலில் படித்த மாதிரி படிக்க முடியுது? நோ. அண்ட் என்னோட ஆன்சருமே நோ தான். ஆனால் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணால் அதை மாற்றலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பட் மோஸ்ட்லி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்கில்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் மோர் தென் யுவர் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக, அதாவது என்ட்ரி பாயிண்ட்டு சிஜிபிஏல இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ஸ்கூல் டைம்ஸில் போட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நார்மலாக கரெக்டான டைம் தூங்கி கரெக்டான டைமுக்கு வேக்கப் பண்ணி
பாடி ஹெல்த்தும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். மேக் சென்ஸ். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சில விஷயத்த மட்டும் பார்த்துட்டு we can end up. அண்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சக்ஸஸ்? எல்லாருக்குமே சக்ஸஸ்னால் ஒவ்வொரு கீ டெஃபினேஷன்ஸ் இருக்கும். சிலருக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தாலே அதுவே பெரிய சக்ஸஸ் தான். சிலருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தாலே சக்ஸஸ் தான். சிலருக்கு நிறைய காசு சம்பாதிச்சா தான் சக்ஸஸ். அந்த மாதிரி உங்களோட பாயிண்டில் என்ன? என்னோட பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th இங்கிலீஷ் புக்லேயே ஒரு லைன் வரும், டு லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டு லிவ் த லைஃப் டு த லீஸ்ட், LEES அந்த போயமில் வரும். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த போயம் பேர் கூட லெட் மீ பட் லிவ் மை லைஃப். அது 10th ஸ்டாண்டர்ட் 10th ரொம்ப பின்னாடி போயிட்டணும். லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஸோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஃபுல்லஸ்ட்டு தான் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நம்மளை யாரும் ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு ஷெட்யூல்லே போகிறது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் நம்ம இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நம்ம நோட் பண்ணணும். அதாவது இப்போது 2 months கழிச்சு இந்த மந்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறது வந்து ஞாபகம் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் என்ன பண்ணாலும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன சினாரியோவை லெட் மீ இன்கார்பரேட் இன்டு a டிஃப்ரெண்ட் திங். இப்போது நீங்கள் படித்து முடிச்சுட்டு 9 to 5 ஜாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி ஒரு MNCயில் ஜாயின் பண்ணுறீங்கனாலே தெர் வில் பி, இப்போ நீங்கள் சொன்ன ஃபேக்டர் படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஃபீல் பண்ணி பண்ணணும், பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ when you're getting into MNC ஒரு 9 to 5 ஜாப் போகிறீங்கன்னா the things were not the same as you think. ஃபுல்லாமே வந்து நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அட் த இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜாயினிங் தி MNCனா அப்புறம் போக போக வந்து நிறைய ஒர்க்கில் டம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் வாட் வில் பி யோர் மூவ்? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி 9 to 5 ஜாப்ஸில் போய் ஜாயின் பண்ணுறது இன்ட்ரெஸ்டடாக, இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு தென் ஐ ஸ்டார்ட் சம்திங் மை செல்ஃப் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு 4 to 5 years MNC அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு மணி சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ட் அப், அவங்க ஏரியா ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட், ஃபார்மிங், லைக் அது மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் த சேம். ஓகே. அண்ட் எஸ், இப்போ நம்ம வந்து ஸ்கில்ஸ் அசஸ் மார்க்ஸ்னு பேசணுன்னா இன்னும் டீப்பர் அனாலிசிஸோட பேசுறதுக்கு நம்ம 2 பேருமே வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். ஆக்சுவலி அதை நம்ம வந்து பின்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் த ஒன் திங் தட் சேஞ்ச் யுவர் லைஃப்? ஒரு சின்ன ஹேபிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஹேபிட் உங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? டு ஷெட்யூல் டுமாரோ பை டுடே நைட் இட் செல்ஃப். ஓகே. Schedule means not including every hour and mentioning to do this, to do that. To make a checklist to complete the things that we are expecting to complete by tomorrow. ஸோ காலையில் அண்ட் இதை நிறைய பேருமே வந்து புக்ஸ்லேயும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மெஸ்டப்பாக இருக்க ரொட்டீனை அந்த அன்றைக்கி மறுநாள் நடக்க வேண்டியதை முன்னாடி நைட் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மெஸ்ஸை கிளியர் பண்ணிட்டு It also helps to wake up early the next day. ஓகே, ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ், டு எண்ட் அப் வித் திஸ், நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் முடிக்கலாம். இப்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போய் சில விஷயத்தை மாற்றணும் அண்ட் தெர் இஸ் சம்திங் டு அட்வைஸ் டு யுவர் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இப்போது ஒரு திங்கை பண்ணும்போது அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, நடுவில் பிரேக் எடுத்து நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் பார்க்கணும். லைக் ஸ்போர்ட்ஸ், மூவிஸ் என்ஜாய் பண்ணணும். நான் ஃபுல் டைம் ஸ்டடீஸ்லேயே இருந்துட்டதுனால ஐ வுட் லைக் டு அட்வைஸ் மை செல்ஃப் டு எக்ஸ்ப்ளோர் அதர் ஏரியாஸ். ஆனால் இந்த ஒரு மேட்டரை வந்து நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறது இல்லை. நான்லாமே வந்து நான் உட்காந்து ரொம்ப புலம்பிருக்கேன். என் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா நான் படித்தது தவிர எதுவுமே இல்லை அண்ட் இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ட்டு தான் இப்போ ஒரு மாதிரி இப்போ இருக்க ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரொம்ப சப்டிலாக போகும். இது நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணீங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டீங்க? காலேஜ் வந்ததுக்கு காலேஜ் வந்தது இருக்குதான். எதனால் இந்த மாதிரி தோணுச்சு உங்களுக்கு? when seeing other friends, their area of exploration. உங்களோட ரொட்டீனில் ஏதாச்சும் சைட் ஹசல்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அப்படி இருந்தால் என்ன சைட் ஹசல் வில் பி த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் திங் ஃபார் யூ? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன், ஸோ வீடியோ எடிட் பண்ணுவேன், அப்படி போயிட்டுருக்கோம். அண்ட் பேசிக்கலி உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனலும் கூட இருக்குது. டு மென்ஷன் தட்
அதை தவிர்த்து இல்லை அதுலேயும் வந்து நீங்கள் எந்த செக்மெண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் எனக்கு பிடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் இது மாதிரி தான் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது, அதுலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி அதை தவிர வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே ஃபைன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் நிறைய வெப்சைட்டில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் மோஸ்ட்லி பண்ணிட்டேன். அதுவே சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்ததுனால அதையும் நடுவில் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்பப்போ. அண்ட் ஆமாம், இப்போ உங்களோட ஸ்கெடியூலில் இப்போ எனக்குமே வந்து அகாடமிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் எடிட்டிங் அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால திங்ஸ் வில் பி மிஸ்ட் அப். ரொம்ப ஒரு மாதிரி டைட்லி பேக்டாக இருக்கும், எதுக்கு ப்ரியாரிட்டி தரதுன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் எதை ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணுறேன் அண்ட் நான் எதை செஞ்சேன்னா எனக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்றதை வச்சு தான் நான் என்னோட ப்ரியாரிட்டிஸை செட் பண்ணுவேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன மெத்தடாலஜி வச்சு உங்களோட ப்ரியாரிட்டிஸை செட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது கண்டென்ட் க்ரியேஷன், அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். பட் இதே நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ் வச்சுட்டு இப்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போகிறதுனா பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த டைம் இப்போ அது மாதிரி அந்த மாதிரி டைமில் டேக் ரெஸ்ட் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபைன். அண்ட் எஸ், இதோட நான் கேட்கணும்னு நினச்ச மேட்ரு எல்லாமே வந்து கேட்டு முடிச்சிட்டேன். அண்ட் பார்க்குற எல்லா வியூஸுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட் த எண்ட் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? Give your best, prepare for the worst and kill your expectations. That's my message to upcoming 12th students and board exam studying students. Yeah, great thing. And என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, if you are living here and everything goes as it is planned and எல்லாம் நடக்க வேண்டியதாக நடக்கும். ஸோ எதுக்குமே வந்து மனசு உடஞ்சிடாமல், நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. ஸோ சம்திங் இஸ் மென்ட் ஃபார் அஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் டூ. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு என்ன வருதோ அதை பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துலேயும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோன்னா இட் பி குவைட் ஃபைன் நினைக்கிறேன். ஸோ யா, இட் வாஸ் குட் பாட்காஸ்ட் அண்ட் என்னோட ஒரு ஃபேவரட் பாட்காஸ்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிருத்வி. Okay. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பிருத்வி வந்து ஏஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து என்னென்ன வீடியோஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ், அதாவது உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எது கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் டெய்லி ஒரு 2 to 3 minutes வீடியோ அது மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம், நெக்ஸாவெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தனியாக ஒரு மென்டர் பர்சனலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது இப்போது இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா படிக்கணுமா இம்பார்ட்டண்ட்டாக, அண்ட் இந்த சாப்டர் கவர் பண்ணிங்கன்னா இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், அண்டு இந்த சாப்டர் கவர் பண்ண டைம் எவ்வளோ ஆகும், அண்ட் இதிலேருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், இது மாதிரி எல்லா A to Z எல்லா இதையுமே கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட்டாக, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வெப்சைட்டாக, ஈவன் எந்த யூடியூப் சேனலில் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் எஸ், இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து கொலாபரேஷனில் தான் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அந்த கீழே போஸ்டட் பை யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் போத் ஐடிஸ் வில் பி தேர். அங்கே நீங்கள் வந்து ஏஸ் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி மேக்னம் பாட்காஸ்ட். அடுத்த ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். குட் பை. I've been walking